கடன் தீரணும்னா இந்த சித்தர் கோயிலுக்கு போங்க அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. அந்த கோவிலோட ஸ்பெஷாலிட்டி என்ன? இந்த கோயிலில் ஸ்பெஷலே பார்த்தீங்கன்னா அது ரொம்ப பழையமான முருகன் கோயில். அந்த கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா சுவாமிநாதன் சுவாமிகள்னு ஒரு சித்தர் ஜீவசமாதி அடைஞ்சிருக்காரு. குறிப்பாக அந்த கோயிலை சொல்ல போனால் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய கடனாக இருக்கட்டுமா, நீங்கள் வந்து உங்கள் வாழ்க்கையில் இந்த கடனால் என்னால் வெளியே வர முடியாது, இந்த கடனால் அடைக்க முடியாது, இதோட என் கதை முடிஞ்சது, என் சொத்தை விற்றாலும் இந்த கடன் அடைக்க முடியாது அப்படின்னு சொல்கிறவங்களா இருக்காங்களே, அப்படின்றவங்க போக வேண்டிய ஒரு கோவில் தான் அந்த இளையனவெல்லூர் முருகன் கோவில். இப்போ செவ்வாய்க்கிழமை முருகர் கோயிலுக்கு போனால் நல்லது நடக்கும். இப்போ சிறுவாபுரியெலாம் எடுத்துக்கிட்டோன்னா அங்கே போனால் வந்து வீடு கட்டலாம் அப்படிலாம் சொல்கிறாங்க. ஸோ எந்தெந்த கோயிலுக்கு போனால் என்னென்ன நல்லது நடக்கும்? முருகர் போய் வழிபடுறோமா ஆத்மாத்மா வழிபடுங்க. முருகருக்கு வந்து செவ்வாய்க்கிழமை தான் வழி போடணும் அப்படின் போது எல்லாரும் செவ்வாய்க்கிழமை கோயிலில் போய் சாமி கும்பிட்றீங்க, அவ்வளோ ரஷ்ல அடிச்சு பிடிச்சி அப்படி கிடையாதுங்க. எல்லா நாளும் கிளம்பி ஒன்று தான். நீங்கள் என்னைக்கு ஃப்ரீயாக இருக்கீங்களோ அன்னைக்கு போய் முருகரை வழிபடுங்க மனசார. எல்லாரும் தப்பாக புரிஞ்சுப்பாங்க. ஆறுபடை வீடுனா பழனி போயிடுவாங்க. ஆறுபடை வீடு பழனி கிடையாது. கீழே இருக்க திருவாவினங்குடி தான் ஆறுபடை வீடுல ஒன்று. இப்போ நீங்கள் சொன்னீங்க சார், ஆறுபடை வீட்டில் வந்து பழனி மலைக்கோவில் வராதுன்ற மாதிரி சொன்னீங்க. அதுக்கு என்ன ரீசன் சார்? ஏன்னா பழனி மலைக்கோவில் பார்த்தீங்கன்னா அது உருவாக்குனது போகர் மகான். அவர் வந்து பார்த்தீங்கன்னா நவபாஷணம் உருவாக்குனது. இப்போ அசைவம் பற்றி பேசும்போது ஒரு சிலர் ருத்ராட்சம்லாம் அணிஞ்சிருப்பாங்கல்ல சார், அவங்க எல்லாம் அசைவம் சாப்பிட்லாமா இல்லை வேணாமா சார்? ருத்ராட்சத்துக்கும் அசைவத்துக்கும் சம்மந்தம் இருக்கான்னு கேட்டால் இல்லை. கோவிலுக்கு போகிறதா இருக்கட்டும் இல்லை சமாதிகளுக்கு போகிறதா இருக்கட்டும் சார், இங்கே போய் அழக்கூடாது. இப்போது சாமி முன்னாடி போயிட்டீங்கன்னா அங்கே போயிட்டு எனக்கு இப்படி இருக்கா அப்படி இருக்குன்னு சொல்லி அழாதீங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அது எதனால சார்? ஆத்மா அங்கே இருக்க அந்த பரமாத்மாவோட கனெக்ட் ஆகி அந்த பேரின்பத்தை அனுபவிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக கண்ணீர் தண்ணி வரும். டிவிசி பக்தி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்காணல்ல ஆஸ்ட்ராலஜர் சித்தன் அருள் மணிவண்ணன் தான் இருக்காரு. வணக்கம் சார். வணக்கம்மா. அதாவது போன வாட்டி பேசுகிறப்போ நீங்கள் சொல்லியிருந்தீங்க சார், கடன் தீரணும்னா இந்த சித்தர் கோயிலுக்கு போங்க அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. அந்த கோவிலோட ஸ்பெஷாலிட்டி என்ன சார்? கண்டிப்பாம்மா. நீங்கள் கடன் தீரணும்னா சித்தர் கோயிலுக்கு போகணுன்னு சொன்னல. ஆனால் அந்த சித்தரை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோயிலில் தான் ஜீவசமாதி அடைஞ்சிருக்காரு. அந்த கோவில் தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப பழமையான முருகன் கோயில். அந்த முருகன் கோயில் பார்த்தீங்கன்னா வந்து இளையனவெல்லூர்னு ஊர் இருக்குமா. அதாவது இப்போ வாலாஜாலேருந்து காஞ்சிபுரம் போகிற வழியில் ஒரு 7 கிலோமீட்டர் உள்ளே போனீங்கன்னா இளையனவெல்லூர்னு ஊருக்கு. அந்த ஊரோட ஸ்பெஷாலிட்டி பார்த்தீங்கன்னா முருகோட வேல் இருக்குல்ல, அந்த வேல் வந்து இறங்கின இடம் சொல்கிறாங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா வேலுக்குன்னு பார்த்தீங்கன்னா தனி ஒரு சன்னதி இருக்காங்க, கல்லான வேல். அந்த வேல் எவ்வளோ ஆழம் போகுதுன்றது இனி வரைக்கும் தெரியல. அந்த கோயிலில் ஸ்பெஷலே பார்த்தீங்கன்னா வந்து அது ரொம்ப பழையமான முருகன் கோயில். அந்த கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா சுவாமிநாதன் சுவாமிகள்னு ஒரு சித்தர் ஜீவசமாதி அடைஞ்சிருக்காரு. குறிப்பாக அந்த கோயிலை சொல்ல போனால் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய கடனாக இருக்கட்டுமா, நீங்கள் வந்து உங்கள் வாழ்க்கையில் இந்த கடனால் என்னால் வெளியே வர முடியாது, இந்த கடனால் அடைக்க முடியாது, இதோட என் கதை முடிஞ்சது, என் சொத்தை விற்றாலும் இந்த கடன் அடைக்க முடியாது அப்படின்னு சொல்கிறவங்களா இருக்காங்களே, அப்படின்றவங்க போக வேண்டிய ஒரு கோவில் தான் அந்த இளையனவெல்லூர் முருகன் கோவில். அந்த கோவிலில் போயிட்டு ஒன்றும் பெருசாலாம் பண்ண வேணாம்மா. முருகர்கிட்ட சாஸ்தானமாக வேண்டிக்கணும், ஐயா என் மாதிரி கடன் இருக்குது, என் கடனை தீர்க்க ஒரு வழி சொல்லுங்கள், நான் உங்களை நம்பி தான் வந்திருக்கேன், என் கடன் அடையணும், அதுக்கு நீங்கள் தான் உதவி பண்ணணும். ஸோ அப்படின்னும் போது சுவாமிகிட்ட நம்ம கேட்குறோம். அதே மாதிரி அந்த சித்தரோட ஜீவசமாதி பார்த்திங்கன்னா சுவாமி பிரதர்ஷனம் வரும்போது சித்தரோட ஜீவசமாதிக்கு சுவாமிநாத சுவாமிகள் அவர்கிட்ட, ஐயா இந்த மாதிரி எனக்கு கடன் இருக்கியா, முருகர்கிட்ட கேட்டிருக்கேன் கடன் அடைய வழி சொல்லுங்கன்ட்டு, உங்கள்கிட்டையும் கேட்குறேன், உதவி பண்ணுங்கள், உங்களை நம்பி தான் வந்திருக்கோம், எனக்கு கடன் சீக்கிரம் அடையணும், ஏன்னா என் கடன் அடைக்கிறதுக்கான வழி எனக்கு தெரியல, எனக்கு பிஸ்னஸ் ஆகட்டும், எனக்கு இருக்க வேலையாகட்டும் எல்லாமே வந்து சூனியமாயிடுச்சு, முடங்கி போச்சு, எனக்கு அடுத்து எங்கே போகிறதே தெரியல. சிவாஜி படத்தில் சொல்ல ஐ வாஸ் ஹெல்ப்லெஸ்ன்னு வாங்கல, அந்த மாதிரி நிற்கிறேன், நிராதப்பணியாக நிற்கிறேன், எனக்கு எதுவுமே வழி இல்லை, உங்களை நம்பி தான் வந்திருக்கேன்னு நீங்கள் ஆத்மாத்மா வேண்டும் போதே பார்த்தீங்கன்னா அந்த வேண்டுதல் வந்து அங்கே பலிக்கும். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொல்லின்றத விட நம்ம விஷயம் சொல்கிறோம், அவ்வளோதான், ஒரு கருவி தான். அவங்க அங்கே போய் அவங்க வேண்டுதல் அங்கே வைக்கும்போது பார்த்தீங்கன்னா நிறைய கடன் வந்து பார்த்தீங்கன்னா பட்டவங்களாம் இன்றைக்கி நிவர்த்தி ஆகிருக்கு அவங்க கடன். ஐயா இந்த மாதிரி வந்து என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல வாழ்க்கையில், இந்த கடனை வந்து நான் இவ்வளோ சீக்கிரம் அடைப்பேன்ட்டு. ஏன்னா குடும்பத்தோடு வந்து நாங்கள் தப்பான ஒரு முடிவுக்கு போனோம். ஒரே விஷயம் தாங்க, நீங்கள் கடன் வாங்கிட்டீங்க சார், கடனை உங்களால் அடைக்க முடியல, அதுக்கான வழிமுறை நிறையா இருக்குது, தப்பான விஷயத்துக்கு மட்டும் யாரும் எக்காரணத்தை கூட யோசிக்காதீங்க அப்படின்னும் போது அவங்ககிட்ட தான் சொன்னேன். ஐயா இல்லைங்க எங்கள் குடும்பத்தோட தப்பான அதுவும் சொன்னாங்க. இல்லைங்க நீங்கள் போங்க கடன் தீரணும் போது அவங்க சொல்லும் போது பார்த்தீங்கன்னா
ஒரு மிராக்கல் தான். எப்படி இந்த கடன் தீர்ந்தது அந்த மாதிரி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. நம்ம ஜாதகம் பார்க்க வரும்போது சில விஷயம் சொல்லும்போது இந்த ஜீவசமாதிக்கு போயிட்டு இன்னும் குறிப்பாக வந்து ஜாதகம் பார்க்கும்போது சிலருக்கு சில ஜீவசமாதி வரும். அந்த ஜீவசமாதிக்கு போயிட்டு இந்த கோயிலுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா அவங்க கடன் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய கடன் ஆனாலும் அது நிச்சயமாக அடையும். முருகனோட ஆசீர்வாதம் சரி, அங்கே இருக்க சித்தர் சுவாமிநாத சுவாமிகளோட ஆசீர்வாதத்தில் கண்டிப்பாக கடன் அடையுமா? இப்போ நீங்கள் முருகர் கோயில் சொல்லவும் நான் கேட்குறேன் சார். எல்லாருமே இப்போ வந்து ரீசெண்டாக முருகன் அடிக்டாக தான் இருக்காங்க. இப்போ செவ்வாய்க்கிழமை முருகர் கோயிலுக்கு போனால் நல்லது நடக்கும். இப்போ சிறுவாபுரியெலாம் எடுத்துக்கிட்டோன்னா அங்கே போனால் வந்து வீடு கட்டலாம் அப்படிலாம் சொல்கிறாங்க. ஸோ எந்தெந்த கோயிலுக்கு போனால் என்னென்ன நல்லது நடக்கும் சார்? அம்மா பொதுவாக முருகன் வந்து பார்த்தீங்கன்னா அவரும் சித்தர் தான்மா. அவர் தான் ஆதி சித்தர் முருகரே. ஸோ அப்படின்னும் போது இப்போ முருகருக்கும் சித்தருக்கும் ரிலேட்டான கோயில் நிறைய இருக்குது. இப்போ நம்ம சென்னை அருகே பார்த்தீங்கன்னா திருப்போரூர் முருகன் கோயிலும் ஒன்று இருக்குமா, எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா 6 படை வீடுக்கு நிகரான கோயில்வாங்க, 7ஆம் படை வீடுன்னுவாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம கந்த சஷ்டி கவசம் இருக்குல்ல, சமரா புரிவால் சண்முக தரிசனம் லைன் வரும். சமரா புரினா போர், அந்த போர் நடந்த இடம். அதாவது போர் வந்து பார்த்தீங்கன்னா வான் வழியாக நடந்த சந்தை இருக்குல்ல, அந்த நடந்த இடம் தான் பார்த்தீங்கன்னா திருப்போரூர் முருகன் கோயில் இருக்குல்ல அந்த இடம். அந்த கோயிலை கட்டினதே பார்த்தீங்கன்னா வந்து ஸ்ரீமத் சிதம்பர சுவாமிகிற சித்தர் தான் வந்து அந்த கோயிலை கட்டினார். இது வந்து அந்த கோயிலுக்கு போகிறவங்களுக்கு தெரியும், நிறைய பேருக்கு தெரியாத விஷயம். அந்த கோயில் குளம் இருக்குல்ல, அது வத்தாத ஜீவ நதின்னு சொல்லலாம். அந்த குளத்தில் எவ்வளோ தண்ணி பஞ்சம் வந்தப்போ கூட அந்த கோயில் குளம் இருக்குல்ல, அந்த குளம் பார்த்தீங்கன்னா நிறமாக தான் இருக்கும். ஒரு சொட்டு தண்ணி கூட வத்தாது. அவ்வளோ இருந்து அந்த குளம் வந்து அவ்வளோ பெரிய மகிமையான அந்த தெப்ப குளம், சுவாமியோட குளம். இன்னொன்று குறிப்பாக சொன்னால ஸ்ரீமத் சிதம்பர சுவாமி, அவர் பார்த்தீங்கன்னா மதுரை மீனாட்சி அம்மன் டிவோட்டி. மதுரை இருந்தவருக்கு கனவுல வந்து இந்த மாதிரி இங்கே வா அப்படின்னு சொல்லி அழைப்பு வந்தது. இவரும் பார்த்தீங்கன்னா நான் மீனாட்சி அம்மன் டிவோட்டி, நான் மதுரையிலேருந்து இங்கே வரமாட்டேன்னு சொல்லி அடம் பிடிச்சி மீனாட்சியை வந்து சொல்லி அனுப்பிச்சு சுயம்புவாக கிடைச்ச முருகர் தான் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பூர் கந்தசுவாமி பெருமாள். சுவாமி பார்த்தீங்கன்னா பனமரத்தடையில் பார்த்தீங்கன்னா வந்து சுயம்புவாக இருந்தார். சுவாமி அரூபமாக இருப்பார், ரூபமாக இருக்க மாட்டார். திருப்பூர் முருகன் கோயிலில் போனவங்களுக்கு தெரியும், சுவாமி வள்ளி தேவசேனையோட பார்த்தீங்கன்னா அரூபமாக இருப்பாங்க. பனமரத்தில் அந்த சுவாமிக்கு பார்த்தீங்கன்னா வெறும் அபிஷேகம் கிடையாது, தைலக்காப்பம் மட்டும்தான் வருஷம் தருவார். அங்கே இன்னொரு விசேஷம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வைகாசி விசாக தண்ணி பார்த்தீங்கன்னா ஈவினிங் பார்த்தீங்கன்னா வந்து சுவாமிக்கு அன்னம் படையில் இருப்பாங்க. அந்த அன்னம் பிரசாதம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். சில கோயிலில் போவாங்க, சாம்பார் சாதம் சாப்பிட்ருப்பாங்க, தயிர் சாதம் சாப்பிட்ருப்பாங்க, புளி சாதம். அந்த கோயிலில் வந்து அந்த அன்னப்பிரசாதம் வைக்கிறாங்க அன்றைக்கி வந்து யாருக்கு பாக்கியம் இருக்கோ அன்றைக்கி ரசசாதம் கிடைக்கும். அந்த ரசசாதம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மிராக்கலாக இருக்கும். என்னடா கோயிலில் ரசசாதம் போடுறாங்களா பிரசாதம்னா அந்த இடத்துல கிடைக்கும். அது எந்த டைம் கொடுப்பாங்கன்னு தெரியாது, கிடைக்கும். ஆனால் அது வந்து அவ்வளோ ஒரு விசேஷமான விஷயம். அங்கே சுவாமியோட மகிமை பார்த்தீங்கன்னா பயங்கரமான விசேஷங்க. நிறைய பேருக்கு குலதெய்வமாக இருக்கார் திருப்பூர் முருகன். நம்ம விக்ரம் சார் நினச்ச கந்தசுவாமி படம் இருக்குல்ல, அந்த படத்தோட அந்த பாதி படம் பார்த்தீங்கன்னா அந்த கோயிலை சுற்றி தான் நகரும். நம்ம திருப்பூர் சிதம்பர சுவாமிகள் பார்த்தீங்கன்னா வந்து விபூதி கொடுத்தே பார்த்தீங்கன்னா வந்து நிறைய விஷயத்த வந்து சரி பண்ணியிருக்காரு. அதாவது நோயாகட்டும், அந்த கோயிலை கட்டும்போது பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட பணம் இருக்காது. நானே ஒரு ஆண்டி நாங்கள் போய் எங்கே கோயிலை கட்டுறதும் போது விபூதியை கொடுத்து அந்த கோயிலை கட்டி சுவாமி வந்து மிராக்கல் பண்ணாங்க. அந்த மாதிரி முருகர் கோயில் இருக்குது. அவ்வளோமா நம்ம போகர் இருக்கார்ல, எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா சித்தரில் போகர் தெரியும். போகரே பார்த்தீங்கன்னா நவபாஷணத்தில் முருகரை செஞ்சு வழிபட்ட இடம் தான் பார்த்தீங்கன்னா பழனி மலை. எல்லாரும் தப்பாக புரிஞ்சுப்பாங்க, 6 படை வீடுனா பழனி போயிடுவாங்க. 6 படை வீடு பழனி கிடையாது. கீழே இருக்க திருவாவினங்குடி தான் 6 படை வீடுல ஒன்று. போகர் உருவாக்குனதா பழனி மலை கோயில் பார்த்தீங்கன்னா போகர் உருவாக்குனது நவபாஷண சிலை. அதே பார்த்தீங்கன்னா தசாபாஷணம், அங்கேருந்து கொடைக்கானல் போகிறீங்களா, கொடைக்கானலில் பார்த்தீங்கன்னா தசாபாஷணத்தில் உருவாயிருப்பார் போகர் மகான். அதே மாதிரி கொடைக்கானலில் பார்த்தீங்கன்னா வில்லுப்பட்டின்னு இருக்குமா, வில்லுப்பட்டியில் ஒரு முருகன் கோயில் இருக்குது. நீங்கள் முருகன் பார்த்தீங்கன்னா வந்து எல்லாமே பீடத்தை தான் வச்சு பார்த்துருப்பீங்க. சிவலிங்கம் இருக்குல்ல, அது ஆவுடம் இருக்குல்ல, பானம் இல்லாமல் ஆவுடத்து மேலே வந்து முருகன் நிற்பார். ஸோ அந்த மாதிரி ஒரு கோயில் வந்து பார்த்தீங்கன்னா கொடைக்கானல் பக்கத்தில் வில்லுப்பட்டின்னு இருக்குது. ரொம்ப பழமையான கோயில். சொல்லப்போனால் போகர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோயிலில் இருக்க முருகனை வந்து ரெஃபரன்ஸாக வச்சு தான் நம்ம பழனி மலையில் இருக்க சிலை இருக்குல்ல, நவபாஷண சிலை, அந்த சிலையை செஞ்சதே பார்த்தீங்கன்னா இந்த வில்லுப்பட்டி முருகனை வந்து ரெஃபரன்ஸாக வச்சு தான் வந்து முருகர் சிலையை வந்து போகர் செஞ்சார். ஆனால் அந்த வில்லுப்பட்டி கோயிலெலாம் போனீங்கன்னா வந்து அவ்வளோ சைலண்ட்டாக இருக்கும். நீங்கள் அவ்வளோ சீக்கிரம் பார்க்க முடியாது. சுவாமி வந்து பீடத்து மேலே இருக்க மாதிரி பார்ப்பீங்க. ஆனால் அதை ஒத்து பார்க்கும்போது தான் பார்த்தீங்கன்னா ஆவுடத்து மேலே சுவாமி நிற்பார் முருகர் தண்டாயுத பாணியாக. அங்கிருந்து பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வந்து தசபாசனத்தில் வந்து செஞ்ச முருகர் சிலை கொடைக்கானல் பக்கத்தில். நம்ம அப்படியே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா மதுரை திருப்பரங்குன்றம், அங்கேயும் பார்த்தீங்கன்னா மச்சமுனியோட ஜீவசமாதி இருக்குது. அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வந்து சூட்டுக்கோள் மாயாண்டி சித்தர்களோட ஜீவசமாதி இருக்குது. அங்கே திருப்பரங்குன்றமும் பார்த்தீங்கன்னா 6 படை வீட்டில் 1ஆம் படை வீடு. அதுவும் பார்த்தீங்கன்னா சித்தர்கள் நிறைய பேர் வந்து வழிபட்ட முருகன் கோயில் தான். கொஞ்சம் தள்ளி பார்த்தீங்கன்னா மதுரை பக்கத்தில் பழமுதிர்ச்சோலை,
அங்கேயும் பார்த்தீங்கன்னா வந்து ராமதேவரோட ஜீவ சமாதி பழமுதிர்ச்சோலை மலை மேலே, அதாவது அழகர் கோயில் இருக்குல்ல, அங்கே தான் பழமுதிர்ச்சோலை இருக்குது. அது மேலே பார்த்தீங்கன்னா ராமதேவ சித்தரோட ஜீவ சமாதி அங்கே தான் இருக்குது, அழகர் மலையில். குறிப்பாக சொல்ல போனால் நம்ம கடற்கரை கோயிலாகட்டும், அதாவது கடற்கரை கோயில் போது திருச்செந்தூரில் பார்த்தீங்கன்னா வந்து சுனாமி வந்தப்போ பார்த்தீங்கன்னா எல்லா ஊர்லேயுமே தண்ணி உள்ளே வந்தது, கடல்லேருந்து தண்ணி உள்ள ஊருக்குள்ளே வந்தது. ஆனால் இங்கே மட்டும் பார்த்தீங்கன்னா கடல் தண்ணி ஊருக்குள்ளே வரல, கடலுக்கு உள்ளே போச்சு தண்ணி. அவ்வளோ அற்புதம். ஏன்னா கோயில் பார்த்தீங்கன்னா டவுனாக இருக்கும். நீங்கள் எல்லா கோயிலும் பார்த்தீங்கன்னா மேட்டில் இருக்கும், நம்ம மலையில் இருக்கும், முருகன் கோயிலாமே. திருச்செந்தூரில் பார்த்தீங்கன்னா வந்து கோயில் கீழே டவுனில் இருக்கும். அப்படின்னும் போது அந்த இடத்துல எவ்வளோ அதிசயம் பார்த்தீங்களா, ஊரே சுனாமியால் பாதிக்கப்பட்டது. ஆனால் திருச்செந்தூரில் மட்டும் பார்த்தீங்கன்னா கடல் உள்வாங்கி போயிடுச்சு, தண்ணி ஒரு சொட்டு தண்ணி ஊருக்குள்ளே வரல. அப்படின்னு பார்க்கும்போது அந்த கோயில் எவ்வளோ பவர்ஃபுல்லான கோயில் உங்களுக்கே தெரியும். ஸோ அந்த மாதிரி ஆறுபடை வீடு முருகன் கோயில் இருக்குல்ல, அவரோட கோயில் பிரசித்தி இருக்குது. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா நிறைய முருகன் கோயில் இருக்குது, சித்தர்கள் வந்து வழிபட்ட கோயிலெல்லாம் நிறைய இருக்குது. ஸோ அப்படின்னும் போது இந்த ஒரு எபிசோடு பத்தாது. முருகரை போய் வழிபடுறோமா, ஆத்மாத்மா வழிபடுங்க. இன்னும் குறிப்பாக சொல்ல போனாங்களே, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்து முருகருக்கு வந்து செவ்வாய்க்கிழமை தான் வழி போடணும் அப்படின் போது எல்லாரும் செவ்வாய்க்கிழமை கோயிலில் போய் சாமி கும்பிட்றீங்க, அவ்வளோ ரஷ்ல அடிச்சு பிடிச்சி. அப்படி கிடையாதுங்க. எல்லா நாளும் கிளம்பி ஒன்று தான். நீங்கள் என்றைக்கு ஃப்ரீயாக இருக்கீங்களோ அன்றைக்கி போய் முருகரை வழிபடுங்க மனசார. இப்போ கூட்டத்தில் நசுக்கி பிடிச்சி போய் பார்த்து என்னடா அடித்து பிடிச்சி போய் சண்டை கிட்ட போனால் லைனில் நிற்கும்போது அடித்தடிலாம் நடக்குது. சில லைனில் பார்த்தீங்கன்னா WWFலாம் போடுறாங்க. இன்னும் சிலர் கையில் காசு இருக்குது, அவங்க ஃப்ரீயாக போயிடுறாங்க. கஷ்டப்பட்டு வர மக்கள் பார்த்தீங்கன்னா லைன்லேருந்து வராங்க, வெறுத்து குழந்தைங்களோட குட்டியோட. கூட்டத்தில் போய் சுவாமியை பார்க்காதீங்க என்றைக்கு ஃப்ரீயாக இருக்கோ. ஏன்னா சஷ்டி அன்றைக்கி தான் முருகரை போய் பார்த்தா, இல்லை செவ்வாய்க்கிழமை பார்த்தா தான் முருகர் அருள் புரிவாருன்னா கிடையாதுங்க. எல்லா நாளும் போய் முருகரை பார்க்கலாம். கூட்டம் இல்லாத நல்லா போய் பாருங்க சுவாமியை, நல்லா நிம்மதியாக தரிசனம் பண்ணுங்க. ஏன்னா நம்ம சுவாமியை பார்க்க போகிறதே பார்த்தீங்கன்னா சுவாமியை மேலேருந்து கீழே வரைக்கும் பார்த்தீங்கன்னா கண்ணால் பார்த்து ஆனந்தம் வணங்குறது தான் விசேஷமே. ஸோ அப்படின்னும் போது நீங்கள் செவ்வாய்க்கிழமை போய் சுவாமி நிற்பீங்க, பார்த்தோன்னே திருப்பதியில் சொல்லுவாங்க ஜெர்க்கனி தள்ளி விட்டு தான் போங்க. நீங்கள் சுவாமியை பார்ப்பீங்களா, சுவாமி என்ன ட்ரெஸ்ஸு போட்டிருக்காரு, சுவாமி என்ன அலங்காரத்தில் இருக்காரு, அதெல்லாம் பார்க்க மாட்டீங்க. விபூதி வாங்கினா கூட தெரியாது, தள்ளி விட்டு போயிட்டு கூட்டம் நெரிசல். ஆனால் அது அவங்கள சொல்ல முடியாது, கூட்ட நெரிசல். அப்படிங்கும் போது நீங்கள் செவ்வாய்க்கிழமை தானே, மற்ற எல்லா நாளும் போனால் முருகன் என்றைக்கும் அனுதினமும் சுவாமி அருள் புரியது தான் காத்துட்டு இருக்காரு. நம்ம அதனால் கூட்டம் இல்லாத சுவாமிக்கு மற்றவங்களுக்கு கஷ்டம் கொடுக்காம போய் வணங்கும் போது உங்களுக்கு ஆனந்தமாக இருக்கும். இப்போ நீங்கள் சொன்னீங்க சார், ஆறுபடை வீட்டில் வந்து பழனி மலைக்கோவில் வராதுன்ற மாதிரி சொன்னீங்க, அதுக்கு என்ன ரீசன் சார்? ஆமாம்மா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பழனி மலைக்கோவில் பார்த்தீங்கன்னா அது உருவாக்குனது போகர் மகான். அவர் வந்து பார்த்தீங்கன்னா நவபாஷணம் உருவாக்குனது. அது அவர் வந்து மலையில் வந்து அவருக்கு உருவாக்குன ஒரு முருகன் சிலை கோவில். ஆறுபடை வீட்டில் பார்த்தீங்கன்னா பழனி மலை மேலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோபுரம் ஒன்று தெரியும் கீழே அடிவாரத்தில், திரு ஆவினங்குடின்ட்டு. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆறுபடை வீட்டில் வரும். ஏன்னா எல்லாரும் நினச்சிருக்காங்க திருவாவினங்குடி தாண்டி தான் போவாங்க, இது ஏதோ ஒரு கோயில் போல், சிவன் கோயில் போல், ஏதோ பழையமான முருகன் கோயில் போல நினச்சி மலை கோயில் தான் போய் சாமி கொண்டு வருவாங்க. மலை கோயில் போங்க, தப்புன்னு சொல்லலாம். மலை கோயிலில் பார்த்தீங்கன்னா மூலிகையால் உருவானது, அதாவது பாசனம் வந்து 7 பாசனத்தால் உருவாக்குனதா. பாசனம் மட்டும் பாய்சன், அதை சுத்தி பண்ணி அந்த நவ பாசனத்தை உருவாக்கி அதுலேருந்து வர ஆற்றல் வந்து மக்கள் மேலே வரும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோய் தீரும். நீங்கள் அந்த இடத்துல போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த அபிஷேகமான அந்த நீராகட்டும், அந்த அபிஷேகமான பாலாகட்டும், அங்கே சாத்தின சந்தமாகட்டும், இல்லை கோபிக தீர்த்தம்னு இருக்கும், அது வந்து 20 ராக்கால சந்தனமாகட்டும், அந்த மாதிரிலாம் நிறைய விஷயம் இருக்குது. அதெல்லாம் வந்து மக்களுக்கு போய் சேரனா அவங்களுக்கு ஏற்பட்டிருக்க அந்த நோய் தீரும். அவங்க மனசில் ஏற்பட்டிருக்க அந்த அச்சங்களாகட்டும், மன பயமாகட்டும், மன கோளாறுகளாகட்டும், இதெல்லாமே தீரத்துக்கு வந்து போகர் மகன் அந்த காலத்தில் உருவாக்கி வச்சது தான் பழனி மலைக்கோவில். அதே மாதிரி பழனி மலைக்கோயிலில் பார்த்தீங்கன்னா போகரோட ஜீவசமாதி அங்கே தான் இருக்குது. பழனி அடிவாரத்தில் பார்த்தீங்கன்னா புலிப்பணி சித்தரோட ஜீவசமாதி இருக்குது. அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 தெரு தெளி வரும்போது தான் பார்த்தீங்கன்னா வந்து திரு ஆவினங்குடின்னு போர்டு போட்டுருக்கோம், கோயில் இருக்கும். அதுதான் வந்து ஆறுபடை வீட்டில் ஒரு படை வீடு. திரு ஆவினங்குடி தான் ஆறுபடை வீட்டில் வரும். மலைக்கோயில் ஆறுபடை வீட்டில் வராது, திரு ஆவினங்குடி தான் ஆறுபடை வீட்டில் வருமா. இப்போ கோவிலை பற்றி பேசும்போது வந்து கோவிலுக்கு போனால் நான்வெஜ் சாப்பிடக்கூடாது அப்படிலாம் சொல்லுவாங்க. இப்போ அது எப்படின்னு தெரியல. ஆனால் சித்தர்கள் கோவிலுக்கு போகும்போது அது அவங்க இஷ்டம் தானே, இல்லை அங்கேயும் நான்வெஜ் சாப்பிடாம தான் போகணுமா சார்? இப்போ பொதுவாகமா இப்போ நீங்கள் அசைவன்றது பார்த்தீங்கன்னா அது ஒரு உணவு முறை. இப்போ சிலருக்குலாம் என்ன இருக்கும், நான் இன்றைக்கி கோவில் போக போகிறேன், நான்வெஜ் சாப்பிட மாட்டேன்னு சிலர் விரதம் முடிப்பாங்க. இன்னும் சிலர் இருப்பாங்க, நான் வந்து காலையில் கோயில் போயிட்டு வந்து மத்தியானம் நான்வெஜ் சாப்பிட்லான்ட்டு. ஏன்னா அந்த அசைவன்றது பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிடும்போது உடலில் இருக்கும். சிலர் என்ன பண்ணால் அசைவம் சாப்பிட்டு குளிச்சுட்டா கணக்கில்லைன்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் கோவிலுக்கு போகிறீங்களா ஆகட்டும், சித்தர்கள் ஜீவசமாதியாக போகட்டும், போயிட்டு வந்து சாப்பிடுங்க, தப்பு கிடையாது. சாப்பிட்டு போனீங்கன்னா பிரச்சனை. ஏன்னா நம்ம சாப்பிட்டு டைஜஷன் ஆகிறதுக்கு ப்ராசஸ் இருக்குது நிறையா. நம்ம அந்த அசைவன்றது பார்த்தீங்கன்னா ஒரு உயிரை கொன்று அதை வந்து நம்ம உணவை உட்கொள்கிறோம். அதை நான் தப்புன்னு சொல்ல வரல, அது உணவு முறை. இப்போ கோயிலுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த உணவை நம்ம உட்கொண்டுட்டு அந்த வயிற்றுக்குள்ளே இருக்கும்போது அதோட போய் நம்ம சாமி கும்பிடும்போது பார்த்தீங்கன்னா அங்கே தான் மசாலா ஏப்பம் வரும். நல்லா பிரியாணி ஃபுல்லாக சாப்பிட்டு போயிருப்பான், அங்கே போயிட்டு சாமி கும்பிட முடியுமா, ஊனுவான், பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஏப்பம் வரும். பக்கத்தில் இருக்கும் அந்த ஸ்மெல்லு டிஸ்டர்ப் ஆகும்.
ஸோ உங்கள் மனசு பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஒரு புனித தன்மை ஒன்று இருக்குல்ல, அசைவம் சாப்பிட்டு போகும்போது அந்த புனித தன்மை இருக்குல்ல, அது இழந்திருக்கும். ஸோ நீங்கள் கோயிலுக்கு போகாத ஜீவசம் அசைவம் சாப்பிடாம போங்க, போயிட்டு வந்து சாப்பிடுங்க, தப்பு கிடையாது. ஏன்னா நான் அசைவம் சாப்பிடாதுன்னு யாரும் சொல்ல மாட்டேன். ஏன்னா அது உணவு முறை. ஒரு அசைவம் நான் சிலராக சொல்லுவாங்க, சார் நான் வந்து சுவாமிக்கோசம் நான்வெஜ் விட்டுட்டேன் சார்னுவாங்க. விட்டுட்டிங்களா? சந்தோஷம். உண்மையான விட்டுறது அர்த்தம் என்ன தெரியுமா? நீங்கள் வந்து பக்கத்தில் வந்து நல்ல அசைவ விருந்தா ஒருத்தவங்க சாப்பிட்றாங்க, அதை பார்த்து நம்ம உட்காந்துருக்கும் போது பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த எச்சில் ஊருன்னு சொல்லுவாங்களா, அது ஊறக்கூடாது. இல்லை நீங்கள் கடை பக்கம் தாண்டி போகிறீங்கப்பா, நல்லா கமக்குதுப்பா, ஐயோ நம்ம கட்டுக்கோப்பாக இருக்கும்போது சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டோமே அப்படின்னு சொல்லி மனசு ஏங்கிச்சுன்னா அது இருக்குதே வேஸ்ட்டு. இயற்கையாக ஒரு விஷயம் ஒன்று, உங்களுக்கு அந்த கிரேவிங்ஸ் சொல்லுவாங்களே, பக்கத்தில் உட்காந்து ஒரு அறுசுவை நான்வெஜ் சாப்பிட்டாலுமே வந்து நம்மளுக்கு அது மேலே ஈடுபாடு இருக்கக்கூடாது. அதுதான் உண்மையான விஷயம் அசைவத்தை விடுறதுன்றது. அசைவத்துக்கும் தெய்வத்துக்கும் சம்மந்தம் இருக்கானா இருக்குது. ஆனால் அசைவம் சாப்பிட்டு தான் வந்து நான் சாமி கும்பிட போகிறேன்னா அது தப்பு. அசைவம் சாப்பிட்றேன் அதனால் வந்து நான் சாமியை கும்பிடக்கூடாதுன்னா கிடையாது. அசைவம் வேறு, அது உணவு முறை. தெய்வம் வேறு, பக்தி. ஸோ ரெண்டுமே மிங்கிள் பண்ண வேணாம். உங்களுக்கு அசைவம் சாப்பிட விடணுமா, உங்கள் மனசார விடணுமா அப்படின்னும் போது இயற்கையாக விஷயம் நடக்கும். ஸோ மனசை கண்ட்ரோல் பண்ணி நான் ஒரு மனசை வைரகமாக பிடிச்சி வச்சுருக்கேன், இல்லை நான் சாப்பிட மாட்டேன், இருந்தாலும் கிரேவிங்ஸ் இருக்கும் மனசுல, அது சொல்ல முடியாது. அந்த மாதிரி பண்ணுறது தப்பான விஷயம். நீங்கள் அசைவம் நிறுத்திட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த கிரேவிங்ஸ் இருக்கக்கூடாது. அது மேலே அந்த பார்க்கணும் அப்படின்னும் போது அந்த பற்று விட்டுருணும். அந்த பற்று இல்லாமல் தான் உண்மையான அசைவத்தை விடுறதுக்கான அர்த்தமே. இப்போ அசைவம் பற்றி பேசும்போது ஒரு சிலர் ருத்ராட்சம்லாம் அணிஞ்சிருப்பாங்கல்ல சார், அவங்க எல்லாம் அசைவம் சாப்பிட்லாமா இல்லை வேணாமா சார்? ஒரு நல்ல கேள்வி கேட்டிங்கம்மா. நானும் சொல்ல நினச்சி தான் மறந்துட்டேன். இது வந்து நீங்கள் கேள்வியாக கேட்டது ரொம்ப நன்றி. ருத்ராட்சத்துக்கும் அசைவத்துக்கும் சம்மந்தம் இருக்குன்னு கேட்டால் இல்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா அது உணவு முறை நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். இப்போ சிலர் பார்த்தீங்கன்னா ருத்ராட்சம் அணைன்னு ஆசை இருப்பாங்க. என்னப்பா நான்வெஜ் சாப்பிட்ற ருத்ராட்சம் போட்டிருக்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் காடு போய் கேட்டுருப்போம். ருத்ராட்சன்றது ஒரு வந்து அது சுவாமியோட ஒரு தூய்மையான பொருள். ஸோ நம்ம அணிஞ்சிட்டோம். அசைவம் பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்து சாப்பிட்டு வந்திருப்போம். இப்போ நீங்கள் பக்தி எப்போ வரும் பார்த்தீங்கன்னா சின்ன வயசுல வராது, அது எப்போ வரும்னு தெரியாது பக்தி. ஸோ அந்த பக்தியில் வந்து நீங்கள் ருத்ராட்சம் அணியணும்னு சொல்கிறீங்க. உங்கள் உணவு முறைன்னு விஷயம் இருக்குல்ல, ஏன்னா அந்த உணவு முறையை மாற்றுன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டிலேருந்து ஆரம்பிக்கணும். ஸோ அப்படின்னும் போது வீட்டில் போய்ட்டு திடீர்னு நான் நான்வெஜ் சாப்பிட மாட்டேன் விட்டுறேன்னு சொன்னால் வீட்டில் திட்டுவாங்க இளைஞர்களுக்கு. ஸோ இப்போ ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருப்பாங்க, இல்லை நான் நான்வெஜ் சாப்பிட மாட்டேன் விட்டுறேன்னு சொன்னால் வீட்டில் கொஞ்சம் பிரச்சனை வரும். அப்படின்னும் போது நீங்கள் ருத்ராட்சம் போன ஆசையாக இருக்குது, நான் விட்டுருவேன், நான் ருத்ராட்சம் போட போகிறேன், நான்வெஜ் சாப்பிட போனால் கண்டிப்பாக குடும்பத்தில் பிரச்சனை உண்டாகும். அதை தாண்டி பார்த்தீங்கன்னா உணவு முறை இது. அந்த உணவுக்கும் ருத்ராட்சத்துக்கும் சம்மந்தம் கிடையாது. நீங்கள் ருத்ராட்சம் அணிகிறீங்களா, அணிஞ்சிக்கோங்க. நான்வெஜ் சாப்பிட்றீங்களா, தாராளமாக சாப்பிடுங்க. எங்கேயும் ருத்ராட்சம் அணிஞ்சு நான்வெஜ் சாப்பிடான்னு சொல்லலை. ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த ருத்ராட்சம் அணிஞ்சு நீங்கள் கோவிலுக்கெலாம் போவீங்க, அந்த ருத்ராட்சம் உங்களுக்கு கூட இருக்கும். ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ருத்ராட்சம் உங்களை வழிநடத்தும். அப்படின்னும் போது இயற்கையாக பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த நான்வெஜ்ஜை விடுவீங்க. இதை இவங்க சொல்லி விட்டேன், அவங்க சொல்லி விட்டேன் அப்படிலாம் இல்லாமல் ஒரு இயற்கையாக நடக்கும் உங்களுக்கு. அந்த நான்வெஜ் அசைவத்து மேலே ஆசை வந்து பற்று பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்படும். இப்போது ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல போனால், நான் இன்றைக்கி நான்வெஜ் நல்லா சாப்பிட்ற ஆள், சார் நீங்கள் ருத்ராட்சம் போட்டுங்க நான்வெஜ் விட்டுருங்கன்னா அவங்களாம் இருக்க முடியுமா? அந்த மனசு இருக்குல்ல, அந்த ஆசை ஏங்கும். அதுவும் பார்த்தீங்கன்னா பிறவி எடுக்க வைக்கும், அதுவும் கர்மாவில் சேரும். நீங்கள் ஒரு விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா கர்மா வந்து ஆல்ரெடி செஞ்சுட்டு வந்துட்டோம் விட்டுட்டோம் சொல்லி நிற்போம், அதுவும் கிடையாது. உங்கள் மனசை வருத்தி நீங்கள் கஷ்டப்படுறீங்க, ஐயோ சாப்பிடாமல் போயிட்டோமே, கழிச்சு நல்லா சாப்பிட்டுக்கலாமே, ருத்ராட்சம் போட்டால் சாப்பிடாம போடாமல் ஒரு ஏக்கம் இருக்கும்ல, அது திருப்பி பிரிவு எடுக்க வைக்கும். இதுதான் வந்து இந்த ஆன்மீகத்தை சூட்சமே. ஸோ அப்படின்னும் போது அது இயற்கையாக நடக்கும். நீங்கள் ருத்ராட்சம் போட்டுக்கோங்க, நான்வெஜ் சாப்பிடுங்க, வேணான்னு சொல்லலை. அது எப்போ விடணும்னு பார்த்தீங்கன்னா அதுவாக அவங்க வழி நடத்தும். ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா அது மேலே அந்த ஆசை போயிடும், அப்போ இயற்கையாக நடக்கும். ஸோ அப்படின்னும் அந்த கிரேவிங் சென்டர் உங்களுக்கு வராது. அதுதான் வந்து ருத்ராட்சத்துக்கும் அசைவத்துக்குள்ள வித்தியாசம். அவ்வளோதான்மா. இன்னொன்று என்னென்னா, இப்போ கோவிலுக்கு போகிறதா இருக்கட்டும், இல்லை சமாதிகளுக்கு போகிறதா இருக்கட்டும் சார், இது எனக்கு இருக்க டவுட்டு. அங்கே போய் அழக்கூடாது. இப்போது சாமி முன்னாடி போயிட்டிங்கன்னா அங்கே போயிட்டு எனக்கு இப்படி இருக்கா அப்படி இருக்குன்னு சொல்லி அழாதீங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அது எதனால சார்? இப்போது ஏதோ ஒரு கஷ்டம் இருக்கோ யார்கிட்டயும் சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு தான் அவங்க கோவிலில் போய் அழுறாங்க. ஆனால் கடவுள் முன்னாடியும் போய் அழுவாத அப்படின்னு சொன்னால் அதில் என்ன சார்? நல்ல கேள்வி கேட்டீங்கம்மா. இப்போது அழுவக்கூடாதுன்னு சொல்கிறாங்களே, நீங்கள் போயிட்டு அங்கே வந்து ஒவ்வொன்றும் ஒப்பாரி வச்சு அழுவதும் ஆனந்த கண்ணீர் ஒரு விஷயம் இருக்குல்ல. இப்போ சிலர்லாம் கோவிலுக்கு போனாலும் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து அவங்களை அறியாமல் கண்ணில் தண்ணி வந்துடும். அது எங்கேருந்து வந்து அவங்களுக்கே தெரியாது. அந்த ஆன்மா வந்து லெகிச்சு அந்த உடல் மனசும் மைண்டு பாடி அண்ட் சோலும் போது கண்ணில் வழியாக பார்த்தீங்கன்னா தண்ணி வரும். அது ஆனந்த கண்ணீர். சில பார்க்குறவங்க பார்த்தீங்கன்னா அழுகுறேன்னுவாங்க, நான் அழுவலி, என் கண்ணில் தண்ணி வருது, இது என் ஆத்மா அங்கே இருக்க அந்த பரமாத்மாவோட கனெக்ட் ஆகி அந்த பேரின்பத்தை அனுபவிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக தண்ணி வரும். இப்போ அழுகுறதும் பார்த்தீங்கன்னா வந்து தப்பான விஷயம் கிடையாது. இப்போ நம்ம மனசில் குறை இருக்குது, அந்த குறையை போய்ட்டு யார்கிட்ட சொல்ல முடியாது. தெய்வத்திட்ட சொல்லி அழுகும்போது பார்த்தீங்கன்னா அதுக்கான பிராயச்சித்தம் கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ கோயிலாகட்டும் ஜீவசமாதி ஆகட்டும், அங்கே போயிட்டு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா அழுவாங்க, சாமி எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, என் கணவருக்கு உடம்பு சரியில்லை, என் மனைவிக்கு உடம்பு சரியில்லை, குழந்தை இந்த கஷ்டத்தில் இருக்குது,
என் கடன் பிரச்சனை இருக்குது காப்பாற்றி கொடுங்க அப்படின்னும் போது நீங்கள் அங்கே போய் அழுவும் போது பார்த்தீங்கன்னா உங்க அந்த அழுவுன்றதை பார்த்தா பக்தியோட வழிபாடு தான் அந்த கண்ணில் தண்ணி வருன்ற விஷயம் பாருங்க சொல்லும் போதே என் கண்ணில் தண்ணி வருது பார்த்தீங்களா. ஸோ அது ஆனந்த ஒரு விஷயம், பக்தியோட வழிபாடு அது. ஸோ அப்படின்னும் போது நம்ம அழுவுறதுன்றது பார்த்தீங்கன்னா அங்கே போயிட்டு அந்த மற்ற விஷயத்தில் அழுவ அந்த கிடையாது, இது ஆனந்த ஒரு அன்பின் வழிபாடு, ஒரு பக்தியோட வழிபாடு தான் கண்ணில் தண்ணி வருதுன்றது. ஸோ அப்படின்னும் போது தப்பு கிடையாதும்மா. அது சொல்கிறவங்க தெரியாமல் சொல்லுவாங்க, அவங்க சொல்லி அடுத்தவங்க சொல்லலாம், ஐயா இது வந்து ஆனந்த கண்ணீர், என் பக்தியோட வழிபாடு இது. அந்த சுவாமியை பார்க்கும்போது என் ஆன்மா இருக்கட்டும், என் மனசாகட்டும், என் உடலாகட்டும், இதெல்லாம் ஒன்றை கலந்து அந்த சுவாமியோட கலந்துருக்கும் போது பார்த்தீங்கன்னா என் அறியாமலே எனக்கு வர அந்த ஆனந்த கண்ணீர் இது. ஸோ அதுதான் இதுக்கு இதுவாக வருது அப்படின்னு சொல்லி புரிய வைங்க. நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க சார், நன்றி. நன்றிம்மா.